लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्। ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततितरानदृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏறார் ஆழம் இடம் தலைமேல் துயிலெந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதை அடியேர் கருடாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனை வரிசையில் இன்றைக்கு 2333வது நாள் பாசுர பதிவு பெற்றோம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 2323வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 9ஆம் பத்திலே வரக்கூடிய 8ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரம் 872வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்தம்சம் கவிம்லோக திவாகரம் யசிகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சொல்மானவேர் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமலங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கணனின் பொறி பரகாலன் படுவல்களே. எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட கவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அடைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 872வது பெரிய திருமொழி பாசுரம். இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ தொழுதும் வென்று இமையோர் அண்டரும் பரவ அரவணை துயன்ற சுடர்முடி கடவுள் தம் கோயில் விண்டலர் தூளிவேய் வளர்புறவில் விரை மலர் குறிஞ்சியின் நருந்தேன் வண்டு அமர்சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே ஏ நெஞ்சமே என்று சொல்கிறார். பூமாலையும் தீர்த்தத்தையும் ஏந்தி கொண்டு நிரந்தரமாக சேவிக்கலாம் வாருங்கள் என்று நித்திய சூரிகளும் தேவர்களும் ஆச்சரியத்தக்க வகையிலே சேஷசைலத்திலே திருக்கண் அருள் வளர்ந்துகிறவனும் சோதிமிக்க கிரீடத்தை உடையமான எம்பெருமானுடைய இருப்பிடமாய் பார்க்கடலை காட்டிலும் விண்டு விரியாய் நிற்பதான தூண்களை உடையதான மூங்கில்கள் வளரப்பெற்ற சுற்றுப்பக்கங்களிலே பரிமளமிக்க குறிஞ்சிப்பூவினுடைய செவ்வித்தேன் படிந்த வண்டுகளை உடைய சாரலான மாலிருஞ்சோலையிலே வந்து அவரை வணங்கலாம் வா என்று கூப்பிடுகிறார். திருமாலிருஞ்சோலையை வணங்குவோம் வா, அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா என்று அதை பற்றி பேசுகிறார். மேலுலகத்தவர்கள் தங்களை போன்ற நித்தீசூர்களை எல்லாம் குறிப்பிட்டு நல்ல பூமாலைகளையும் அர்க்கு பாத்தியாதி ஆட்சமணியும் செய்வதற்குரிய தீர்த்தத்தையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லி பலரையும் தேவர்கள் கூட்டிக் கொண்டு வந்து ஆச்சரியத்தக்கமாக திருப்பார்கடலிலே ஆனந்தாழ்வான் மீது யோக நிதிரையில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அந்த இடத்தை காட்டிலும் இதுவே சிறந்த இடம் என்று நினைத்து இங்கே நறுமணம் மிக்க குறிஞ்சி பூக்களுடைய தேன் பணிந்திருக்கிற வண்டிகளை உடைய பிராந்தியமாக இருக்கிற இந்த திருமாலிருஞ்சோலையிலே வந்து தங்கியிருக்கிறார். எனவே அவரை சென்று வணங்கலாம் வா என்று திருமாலிருஞ்சோலையில் இருக்கும் பெருமாளை சென்று வணங்கலாம் என்று தேவர்கள் தங்களை ஒத்தவர்களை அழைக்கிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ தொழுதும் என்று இமையோர் அந்தரும் பரவ அரவணை துயின்ற சுடர் முடி கடவுள் தம் கோவில் விண்டலர் தூளி வேய்வளர் புறவில் விரைமலர் குறிஞ்சியின் நருந்தேன் வண்டமர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. காயேன வாச்சா மனசேந்திரிவா அப்யாப்தனாவா பிரகதேசு பாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய
கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தொருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.